السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. أما بعد. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய பேரருளால் சுபுஹ் தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த நேரத்தை ஒதுக்கி நாமெல்லாம் அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்று கொள்ளும் இருக்கின்றோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹுவை மீண்டும் போற்றி புகழ்ந்தவனாக இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நேற்றைய தினம் இஹ்லாஸ் என்ற தலைப்பிலே திருமறை குர்ஆன் கூறக்கூடிய போதனைகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளையும் நாம் பார்த்தோம். இந்த இஹ்லாஸ் என்பது உள தூய்மை. நாம் எந்த ஒரு பெருமைக்குமே சொந்தம் கொண்டாட முடியாது. பெருமைக்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான். இந்த இஹ்லாஸ்ல என்ன வரும்னு கேட்டீங்கன்னு சொன்னா, பெருமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும்தான். நம்மளால எதுவுமே இல்லை அப்படிங்கிறதா அதுல ஒளிஞ்சு இருக்குது. அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யாருடைய உள்ளத்துல கடுகளவு பெருமை இருக்கிறதோ அவர் லா யதுகுலுல் ஜன்னா, ஜன்னத்துக்குள்ள போக முடியாதுன்றாங்க. அப்போ நாம் வாழக்கூடிய இந்த உலகத்துடைய வாழ்க்கையில பெருமைக்கு நாம் எப்பொழுதுமே சொந்தம் கொண்டாட முடியாது. பெருமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும்தான் என்பதை நாம் எப்பொழுதுமே நம்முடைய உள்ளத்துல ஆழமாக பதிய வைக்க வேண்டும். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், 74வது அத்தியாயம் 3வது வசனம், வரப்பக ஃபகப்பிர், ரெண்டே வார்த்தை தான், வரப்பக ஃபகப்பிர், உமது இறைவனை பெருமைப்படுத்துவீராக. அல்லாஹ்வை நம்ம பெருமைப்படுத்தணும். வேற யாரையும் பெருமைக்கு சொந்தம் கொண்டாடிட முடியாது, யாரும் சொந்தம் கொண்டாடிட முடியாது. அப்ப இந்த பெருமைக்குரிய வாசகம் என்னவென்றால், அல்லாஹ்வை பெருமைப்படுத்துறா என்ன? அல்லாஹ் தான் பெரியவன், நாம ஒண்ணுமே கிடையாது. எப்படிப்பட்ட பெரியவன்? மிக பெரியவன். அந்த வார்த்தை தான் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. தக்பீர், பெருமைப்படுத்துங்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். இந்த வார்த்தை என்பது சாதாரண வார்த்தை இல்லை. ஒருத்தனை தன்னடக்கமாக வாழ வைக்கக்கூடிய ஒரு வார்த்தை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல இந்த ஒற்றை வார்த்தையை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறாங்க. நீங்க இதை அடையும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லுங்க, இந்த காரியத்தை செய்யும் பொழுது இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. என்ன வார்த்தை? அல்லாஹு அக்பர். சும்மா போற போக்கில் சொல்லிட்டு போயிடக்கூடாது. அந்த வார்த்தையுடைய அர்த்தத்தை உணர்ந்து நம்ம சொல்லணும். அல்லாஹ் மிக பெரியவன், நம்ம ஒண்ணுமே கிடையாது. அதனால தான் நீங்க பார்க்கலாம், போராட்டங்கள்ல நம்ம என்ன சொல்றோம்? அல்லாஹ் அக்பர் தான் சொல்றோம். போராட்டங்கள்ல அதிகமான மக்கள் வருவாங்க. அதிகமான மக்கள் வரும் பொழுது நம்முடைய உள்ளத்துல இருந்து வந்துடக்கூடாது, மமதை வந்து விடக்கூடாது. பத்தியா, நாங்க எவ்வளவு பெரிய ஆள், எவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டோம் அப்படிங்கிற அந்த மமதை நம்முடைய உள்ளத்துக்கு வந்துடக்கூடாதுதான். இந்த கூட்டத்தை விட பெரியவன் யாரு? அல்லாஹ். அல்லாஹ் அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் அக்பர் என்று அதிகமான கூட்டத்தை பார்க்கும்போது கூட நினைக்கிறோம் அல்லாஹ் தான் பெரியவன் இந்த வார்த்தையை சொல்றோம். இந்த மமதை வந்துட்டு வைங்களேன், அது யாரா இருந்தாலும் அல்லாஹ் விடமாட்டான். உள்ளத்துல பெருமை வந்துட்டு வைங்களேன், சஹாபாக்களா இருந்தா கூட அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? அவர்களுக்கு தன்னுடைய வல்லமை அல்லாஹ் காட்டிடுவான். அன்புக்குரியவர்களே, அது ரொம்ப உஷாரா இருக்கணும். எந்த நேரத்திலையும் நம்முடைய உள்ளத்துல என்ன செய்யக்கூடாது? பெருமையோ மமதையோ, நான் தான் பெரியவன், என்னாலதான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நாம வந்துவிடக் கூடாது. எல்லா நேரத்திலையுமே அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடியவனாக அல்லாஹ் தான் பெருமைக்கு சொந்தக்காரனா இருக்கிறான் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் செயல்படும் பொழுது நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அன்பை செய்யலாம். அவனுடைய கருணையை, அவனுடைய பாசத்தை, அவனுடைய மகத்தான கூலிகளை பெறக்கூடிய நன்மக்களாம் ஆகும். இந்த அல்லாஹ் அக்பர்ங்கிற வார்த்தை பாருங்களேன், நீங்க பார்க்கலாம்.
இதை சொல்றான் மனுஷன், ஆனா அப்படி மாத்தமா நடக்கிறான். என்ன விட்டு ஆள் இல்லை அப்படின்னு நினைக்கிறான், நம்மளால தான் எல்லாம் அப்படிங்கிறான். இந்த பெருமை சில நேரத்தில் உள்ளத்துல குடிகொண்டு போகிறது. ஒரு நாளைக்கு தொழுகையில மட்டுங்க, ஃபர்லான தொழுகையில மட்டும் இந்த வார்த்தை எத்தனை தடவை சொல்லணும் தெரியுமா? ஏறத்தாழ 94 தடவை சொல்றோம். ஃபர்லு தொழுகையை ஒருத்த கரெக்டா நிறைவேற்றினா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அதானே சொல்றோம். தக்பீரை கட்டும் போது அல்லாஹ் அக்பர், ருக்குவுக்கு போகும்போது அல்லாஹ் அக்பர், சுஜூதுக்கு போகும்போது அல்லாஹ் அக்பர், சுஜூதுல எழும்பினவுன்னு அல்லாஹ் அக்பர் சொல்றோமா இல்லையா? ஒரு நாளைக்கு 5 வக்து தொழுகை ஒருத்த தொழுதான்னு சொன்னா ஏறத்தாழ 94 தடவை அல்லாஹை பெருமைப்படுத்துகிறோம். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இப்படி சொல்லிட்டு பெருமைக்கு நாம் சொந்தம் கொண்டாடலாமா? என்ன விட்டு ஆளில்னு சொல்லலாமா? இந்த தன்னடக்கு நமக்கு வரணும். அல்லாதான் மிகப்பெரிய, எந்த கட்டளையும் வந்துடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தை உலகத்தில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. தொழுகையில நம்ம சொல்றோம், பாங்குல சொல்லப்படுகிறது 4 தடவை, பின்னாடி ஒரு 2 தடவை சொல்லப்படுகிறது, இக்காமத்துல சொல்லப்படுகிறது. தொழுகை முடிஞ்சவன் என்ன வார்த்தை சொல்றோம்? அல்லாஹ் அக்பர் தான் சொல்றோம். தொழுகைக்குள்ள தொழுகைக்கு வெளியில இந்த வார்த்தை நாம ஏன் சொல்லணும்னு சொன்னா, பெருமைக்குரியவன் அல்லாஹ் தான். அதனால தான் நீங்க பார்க்கலாம், இந்த மார்க்கத்தை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான்ல, அதுக்கு கூட நம்ம பெருமைப்படுத்துறோங்க அல்லாஹ்வை. ஒலி துகப்பிருல்லாஹ் அலா மா ஹதாக்கும், அல்லாஹ் குர்ஆன்ல பேசுவான். 2 பெருநாட்களை பற்றி அல்லாஹ் பேசுவான். நோன்பு பெருநாளை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுவான், ஹஜ்ஜி பெருநாளை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுவான். இந்த பெருநாளை சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், ஒலி துகப்பிருல்லாஹ் அலா மா ஹதாக்கும், உங்களுக்கு அவன் நேர்வழியை காட்டியதற்காக, உங்களை நேர்வழியில் செலுத்தியதற்காக அவனை நீங்கள் அதிகம் பெருமைப்படுத்துங்கள். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெருநாட்களில் அல்லாஹ்வை நாம் அதிகமான செய்யணும், பெருமைப்படுத்த வேண்டும். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் நீ பெரியவன், நீ மிகப்பெரியவன் என்ற இந்த வார்த்தையை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பெருநாட்களில் கூட சொல்லி தந்தாங்க. எதுக்கு? நமக்கு இந்த நேர்வழியை காட்டியதற்காக. ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே, துல்ஹஜ் பிறையில உட்கார்ந்து இருக்கிறோமே, இந்த 10 நாட்கள் என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த நாட்கள், இந்த 10 நாட்கள் என்பது மகத்துவமிக்க நாள். இதுல செய்யக்கூடிய நன்மை ஏனைய மாதங்களை உங்களுக்கு கிடைக்காதுன்னாங்க ரசூலுல்லாஹ். அவ்வளவு சிறப்புக்குரிய இந்த 10 நாட்கள்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள், அவனை தூய்மைப்படுத்துங்கள், அல்லாஹ்வை தஹ்மீது செய்யுங்கள், அவனை புகழுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கன்னாங்க. தக்பீர், அவனை பெருமைப்படுத்துங்கள், அல்லாஹ் அக்பர் என்று அதிகம் சொல்லுங்கள் என்று இந்த 10 நாட்கள் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த வார்த்தையை சொல்லித் தராங்க. ஏன்? அல்லாஹ்வை நாம் பெருமைப்படுத்த வேண்டும். அவன்தான் எல்லா பெருமைக்கு சொந்தக்காரன், பெருமைக்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான். நம்ம ஒண்ணுமே கிடையாது, நாம என்னைக்குமே 0 தான், அல்லாஹ் தான் எப்பவுமே டாப். இது உள்ளத்துல எப்பயும் வந்துட்டே இருக்கும். இந்த பெருமை உள்ளத்துல வந்துச்சு வைங்களேன், தூக்கி போட்டு மிதிச்சிடும் அல்லாஹ் நாளை மறுமையில. இப்படிலாம் கேட்பான் நாளை மறுமையில. ஆணவக்காரன் எங்கே? பெருமைக்காரன், பெருமை அடிப்பவள எங்கன்னு கேட்பான். எப்படி கேட்பான் அல்லாஹ்? வானங்களை ஒரு கையில சுருட்டி வச்சுட்டு பூமியை இன்னொரு கையில தட்டையை வச்சுட்டு இப்படி கேட்பான். வானங்களையும் பூமியையும் அல்லாஹ்வுடைய கையில் சுருட்டி வைத்துக் கொண்டு, ஆனா எங்கன்னு கேட்பானா, நான் தான் பெருமைக்குரிய அல்லாஹ் சொல்லுவானா. ஆனா அல் முத்தகப்பீர் அல்லாஹ் சொல்லுவான், பெருமைக்கு சொந்தக்காரன் நான், உலகத்துல பெருமை அடிச்சீங்களே எவன் வா அப்படின்னு கேட்பான் அல்லாஹ். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையுடைய வெயிட்டை முதல்ல நாம உணர்ந்து சொல்லக்கூடிய மக்களா இருக்கணும். பாருங்க, இந்த குர்பானி அறுக்கிறோமா இல்லையா, குர்பானி பிராணிகளை அறுக்கிறோமே, அதுல கூட என்ன வந்துடக்கூடாது? பெருமை வந்துடக்கூடாது. நான் ஆட்டை அறுக்கிறேன், நான் ஒட்டகத்தை அறுக்கிறேன், நான் மாட்டை அறுக்கிறேன், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், பெருமை வந்துடக்கூடாது. அறுக்கும் போது சொல்லி பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லி, அல்லாஹ்வின் பெயரால், அல்லாஹ் தான் மிக பெரியவன். பார்த்தீங்களா? இங்கெல்லாம் மனுஷன் பெருமை அடிக்கக்கூடிய ஒரு நிலை வருமோ, அங்கெல்லாம் அந்த வார்த்தை அல்லாஹ் சொல்லுவான், ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லுவாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உயரமான இடத்துல நீங்க ஏறும் பொழுது என்ன சொல்லுங்க? அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. நீ சாதாரண நினைப்பீங்க, நீங்க உயரமான இடத்துல ஏதாவது ரொம்ப கஷ்டம், இறங்குது என்னது ஈஸி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொது மருத்துவமனைக்கு போறோம், ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு போறோம், எத்தனையோ மாடியில இருக்குது, லிஃப்ட் இல்லைன்னு சொன்னா மேல ஏறுமா இல்லையா? ஏறது எவ்வளவு சிரமம். ஏறி முடிச்சவனா ஏறிட்டா அப்படிங்கிறோம். அப்படி ஏறும்போது என்ன சொல்லணும்? அல்லாஹ் தான் பெரியவன். இறங்குது ரொம்ப ஈஸியா இறங்கிடுவோம். ஏன் ஏறும்போது சொல்லணும்? நீங்க மாடிப்பள்ளில ஏறும் பெருசா தெரியாது. ஒருத்த மலையில ஏறுறான், எவரெஸ்ட் மலையில ஒருத்த ஏறுறான், பெரிய மலையில ஒருத்த ஏறுறான். அவன் ஏறின்னு என்ன சொல்லுவான்? இவ்வளவு பெரிய மலையில ஏறிட்டான் பாத்தீங்களா அப்படின்னு அவன் உள்ளத்துல பெருமை வந்துடக்கூடாது. அடே, நீ ஏறும்போது உனக்கு என்ன வரணும்?
அல்லாஹ்வுடைய பெருமைக்குரிய இருக்கிறான். அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மேட்டில் ஏறும்போது அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்கள், உயரமான இடத்துல ஏறும் பொழுது அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கத்து தராங்க. அப்ப இந்த வார்த்தையை நீங்க பார்க்கும் பொழுது எங்கெல்லாம் மனுஷன் பெருமையா நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை வருமோ அங்கெல்லாம் அவனை மட்டம் தட்டி பெருமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தான். அதனால தான் இன்னொரு இடத்துல சொன்னாங்க, மகிழ்ச்சியான செய்தியை கேட்கும் பொழுது என்ன சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. மட்டற்ற மகிழ்ச்சி கிடைக்குது. உதாரணத்துக்கு ஒருத்தன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டான், 12th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டான். என்ன சொல்லணும், அல்லாஹ் பெரியவன், நம்மளால ஒண்ணும் கிடையாது, அவனை கொண்டுதான், அல்லாஹ் தான் மிக பெரிய. இந்த வார்த்தையை நம்ம சொல்லணும். உதாரணத்துக்கு சொல்லி காட்டுறேன். மகிழ்ச்சியான செய்திகளை கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, இந்த அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம என்னத்தை காட்டுன்னு கேட்டீங்கன்னா, பெருமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும்தான். நம்முடைய உள்ளத்துல கடுகு அளவு என்ன, கடுகில் எல்முனை அளவு கூட செஞ்சக்கூடாது, பெருமை வந்துடக்கூடாது. இந்த வார்த்தையை விளங்கி சொல்லக்கூடிய மக்களா இருப்போம். சில சந்தர்ப்பங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒற்றை வார்த்தையை சொன்னால் இந்த நன்மலா உங்களுக்கு கிடைக்குன்னு சொன்னாங்க. நீங்க போற போக்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு போவீங்க, அதை உணர்ந்து நீங்க சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, தர்மம் செய்த நன்மை கிடைக்குமா உங்களுக்குங்கிறாங்க. நீங்க அல்லாஹ் அக்பர் நீங்க விரும்பிய அளவு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, இப்படி சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும், தர்மம் செய்த நன்மை கிடைக்கும். இன்னொரு இடத்துல சொல்றாங்க, இந்த அல்லாஹ் அக்பர் இந்த வார்த்தை நீங்க சொல்லும் பொழுது நாளை மறுமை நாள்ல மீசான் தராசர் அல்லாஹ் நன்மையின் தீமை எடை போடுவானா இல்லையா, இந்த நன்மை தீமை தராசை நன்மையின் பக்கம் நிரப்பக்கூடிய வார்த்தை தான் அது அல்லாஹ் அக்பர் என்று இன்னொரு இடத்துல நமக்கு சொல்லி தந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொன்னாங்க ரசூலுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடிய அந்த வாசகங்களை சொல்லும் பொழுது அல்லாஹ் அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா வ சுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வ அசீலா. இந்த வார்த்தை நீங்க எவ்வளவு விரும்பிய அளவு சொல்றீங்களோ, இது எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் மிக பெரியவன் என்று அவனை நான் பெருமைப்படுத்துகிறேன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது என்று நான் அவனை அதிகமாக போற்றுகிறேன், அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று காலையிலும் மாலையிலும் அவனை நான் துதிக்கிறேன். இப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்காக வானத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றன. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட பாக்கியம் பாருங்க, வானத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றன. இது பெரிய நிறைய அர்த்தத்தை சொல்லி தரும். வானத்திலேயே வாசல்கள் திறக்கப்பட்டுன்னா அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கும். இந்த இடத்த இன்னொன்னு யோசிச்சு பார்க்கணும். ஒரு இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டான், இறை மறுப்பாளர்களுடைய உயிர்களை கைப்பற்றிய பிறகு அந்த உயிர்களை கொண்டு மலக்குமார்கள் மேல வருவாங்க. மேல வரும் பொழுது அல்லாஹ் ஒரு இடத்துல குர்ஆன்ல சொல்லி காட்டான், என்னை மறுப்பவர்கள் என்னுடைய வசனங்களை புறக்கணித்தவர்களுக்கு வானத்துடைய வாசல்கள் திறக்கப்படாது, திறக்க மாட்டான் அல்லாஹ். ஊசியுடைய துவாரத்தில் ஒட்டகம் நுழையும் வரை அவர்கள் சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியாது. யாரு? அல்லாஹ்வுடைய வேத வரிகளை புறக்கணித்தவர்களுக்கு, அல்லாஹ்வை மறுத்தவர்களுக்கு. எவ்வளவு பெரிய மோசமான நிலை. வானம் திறக்கப்படாது, அங்கேருந்து சொல்லி அனுப்பிடுவாங்க, இந்த இவனுடைய உடல்ல உயிரை சேர்த்துறன்னு சொல்லிடுவாங்களாம். மேலே பறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பறவை பறக்கும் பொழுதே மூத்தாயிட்டுன்னு சொன்னா எப்படி கீழே வந்து விழுமோ அது மாதிரி அவனுடைய உடல்ல அந்த உயிர் சேர்க்கப்படும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் பேசுகிறான். இதுதான் வானத்துடைய வாசல்கள் திறக்கப்படாதுங்கிறதுக்கு நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வார்த்தை நாம சொன்னா வானத்துடைய வாசல்கள் திறக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு மிக சிறப்பாக சொல்லிட்டு சொல்றாங்க. இதனால் இறையருள் உங்களுக்கு கிடைக்குங்கிறான். வானத்துடைய வாசல்கள் திறக்கப்பட்டு உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் அக்பர் என்ற இந்த வார்த்தை அளப்பெரிய வார்த்தை, மிகவும் பிரம்மாண்டமான வார்த்தை. இதை உணர்ந்து நாம் மொழியக்கூடிய மக்களாக இருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பா அல்லாஹ் நிச்சயம் நமக்கு மிகப்பெரிய நன்மைகளை தருவான். அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை அனுதினமும் ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகளை சொல்லக்கூடிய மக்களாக இருப்போம். அதற்கான கூலிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் நமக்கு தரக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவானாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வா ஆஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.